ஏழாம் சுவையறிய சரண்ஸ் கிச்சடி. பிரான்ஸ் தேங்காய் பால் குழம்பு இது எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பியூர் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு போட்டுக்கிறோம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டிங்கன்னா போதும், பச்சை மிளகா, நம்ம தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்குவோம், கொஞ்சம் இஞ்சி நிறையா போட்டுக்கோங்க. பிரான்ஸை வந்து நம்ம போடுறோம். பிரான்ஸ் போட்டதுமே நம்ம வேணுங்கிற கொடம்புளி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு கலக்கி அப்படியே எடுத்துக்கலாம். வா, இது வந்து மனதை மயக்கும் சுவை. வணக்கம் நண்பர்களே, சரண்ஸ் கிச்சடி மூலமாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி செய்கிறது பிரான்ஸ் குழம்பு. பிரான்ஸுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க. பயங்கர ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு உணவு தான் பிரான்ஸு. இந்த குழம்பு வந்து சும்மாவே சாப்பிட்லாம். அதாவது நீங்கள் வந்து இதுக்கு சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும், பரோட்டாவுக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், குழந்தைகளை பொறுத்தளவுக்கு தோசைக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். ரைஸ் பண்ணும்போது கூட கேரளா ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இந்த பப்படம் வச்சு சாப்பிடுவாங்க. இது வந்து மீன் ஃப்ரை இருந்தால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு உணவு. பிரான்ஸ் குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிரான்ஸ் தேங்காய் பால் குழம்பு இது எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோமா? தேவையான பொருட்கள்: இறால், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பொடியாக நறுக்கியது, தேங்காய் துருவியது, உப்பு, தக்காளி, கொடம்புளி, தேங்காய் எண்ணெய், மஞ்சள் தூள், தேங்காய் பால், மிளகாய் தூள். அதாவது உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய இடத்துல வந்து உணவு சாப்பிடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உணவுக்கு நம்ம என்றைக்குமே ஒரு வகையான தேங்க்ஸ் சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸு அப்படி, அதாவது நம்ம இந்த உணவுக்கு இந்த நேரத்தில் எனக்கு கிடைத்ததற்கு நன்றி இறைவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடணும். பொதுவாகவே நமக்கு இதை தேங்க் பண்ணுற ஒரு குணம் வந்து எப்போவுமே நல்ல ஒரு குணம். ஸோ நம்ம தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம உணவுகளை எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு வகையான பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். பொதுவாக இந்த வைப்ஸ் பற்றி சொல்லும்போது அப்படித்தான். நீங்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுவார், இப்படி எனக்கு இப்படி விரித்து இந்த மாதிரி எனக்கு வந்து உணவு பரிமாறுங்கள் அப்படின்னு சொல்லி. என்ன காரணம்னா அந்த உணவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். சித்தாவில் கூட சொல்லுவாங்க, 32 பல் எதுக்கு இருக்குன்னா ஒரு உணவை 32 தடவை சுவைக்கணுமாமா, அப்போ நோயே வராதும்பாங்க. அட்லீஸ்ட் நல்லா மென்று நல்ல வைப்போட நல்ல ஒரு எண்ணங்களோட சாப்பிடும்போது ரொம்ப நல்ல ஒரு இது வரும். அதே மாதிரி சாப்பிடும்போது முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒருத்தருக்கு கொடுத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பட் யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ தேங்காய் எண்ணெய், சரண்ஸ் கிச்சடி பியூர் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். நம்ம வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம், கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் போட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி கொஞ்சமாக பச்சை மிளகா. இந்த வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இனிமேல் தக்காளி சேர்த்தும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறது நல்லது. இது ரொம்ப வணங்கணும்னு கிடையாது. முக்கியமான ஒரு விஷயம் இஞ்சி, கொஞ்சம் இஞ்சி நிறையா போட்டுக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்ச இந்த ப்ரான்ஸை வந்து நம்ம போடுறோம். நிறைய ப்ரான்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு பதார்த்தமாக இருக்கும். ப்ரான்ஸ் போட்டதுமே நம்ம வேணுங்கிற கொடம்புளி போட்டுக்கலாம். கொடம்புளி ரொம்ப போட வேண்டியது, ஓரளவுக்கு 4 போட்டாவே போதும். ரொம்ப புளிப்பு வேணும்னா இன்னொன்று சேர்த்து போடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி போட்டுட்டு நம்ம வேணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போடலாம். பட் இதுவே போதுமான, இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் மாறுதலாக இருக்கும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ப்ரான்ஸ் பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு செய்யவே தெரியாது. பெரிய ப்ரான்ஸ்னால் நம்ம கொஞ்சம் அந்த பின்னாடி ஒரு சின்ன இது இருக்குது, அதை மட்டும் எடுத்துடலாம், அப்படியே கூட செய்யலாம். இந்த ப்ரான்ஸில் பின்னாடி அந்த ஒரு வகையான கருப்பாக இருக்கும் அந்த நரம்பு, அதை எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக இது பண்ணணும். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவு இது. 1வது வெரைட்டி. 2 நிமிஷத்துக்கு மேலே இது வேக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் ப்ளஸ் சீரகம் இருக்குது, இதை நம்ம ஊற்றுறோம். இப்போ நம்ம வந்து உப்பு பத்தாது, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டோம், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம். ஸோ நம்ம டேஸ்ட், காரம், உப்பு, புளிப்பு, வெரி நைஸ், எக்ஸலண்ட்டான ஒரு ஃப்ளேவர். ஆஹாஹா, இன்பமே உந்தன் பேர் என்னவோ அப்படிங்கிற மாதிரி இந்த உணவு வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான உணவு. நீங்கள் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், பரோட்டாக்கெல்லாம் அவ்வளோதான். கொஞ்சம் தேங்காய் பால் கூட நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது தேங்காய் க்ரீம், ஆக்சுவலாக நம்ம தேங்காய் பால் க்ரீமு இன்னும் கொஞ்சம் ஸ்மூதியாக இருக்கும். இது வந்து பரோட்டாவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காய் பால் ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டியதில் பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி இந்த பிங்க் கலரில் வரும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது மீடியம் ப்ரான்ஸ் வாங்கினீங்கன்னா போதும். கிங் ப்ரான்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதில் இருக்குது. நம்ம ஸ்டவ்வை முதல்ல ஆஃப் பண்ணிடுவோம்.
மணமாக இருக்கணும்னா எப்பவும் போல் சரண்ஸ் கிச்சனுக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு அவ்வளோதான், ஒரு கலக்கி அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து மனதை மயக்கும் சுவை. ஸோ சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி உணவுகளை செஞ்சு சாப்பிடுங்க. ப்ரோட்டீன் ரிச், உடலுக்கு நல்லது. இதெல்லாம் தயங்கவே தேங்காதீங்க. கார்போஹைட்ரேட் குறைச்சிக்கோங்க, வெள்ளை உப்பு குறைச்சிக்கோங்க, வெள்ளை சீனி குறைச்சிக்கோங்க, அலுமினியம் வெசல்ஸ் வேண்டாம், டெஃப்லான் கோட்டிங் வேண்டாம். ஹெல்த்தியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, நல்ல எண்ணங்களோடு இருங்க. வாழ்த்துக்கள்.